ஹலோ, ஹாய். இன்றைக்கி பனானா வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கிட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம நல்லா பழுத்திருக்க பழமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சு விட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு மசிச்சு வச்சுருக்க பனானாவை அந்த நெய்யோடு ஆட் பண்ணிவிடுங்க. நெய்யில் பனானா நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா பனானாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு அது குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. பனானாவையும் ரவையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ரவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால். அதுக்கப்புறம் துருவி எடுத்திருக்க தேங்காய், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். இது என்ன ஷேப்பில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதை லட்டு மாதிரி கூட பிடிச்சி கூட பசங்களுக்கு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு கட் பண்ணி பீசஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.